இப்போ நம்ம தமிழகத்துல தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு பக்கமும் இந்த தேர்தலுக்கான பிரச்சாரங்களும் அறிவிப்புகளும் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில இந்த தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்த முக்கிய வேட்பாளர்களோட சொத்து மதிப்பு என்னன்னா, காங்கிரஸ் சார்பாக களமிறங்கும் கன்னியாகுமரி வேட்பாளர் வசந்தகுமாரின் அசையும் சொத்துக்கள் ரூபாய் 230 கோடி அப்படின்னும் அசையா சொத்துக்கள் ரூபாய் 182 கோடி. மேலும் 2017 மற்றும் 18 நிதியாண்டினோட வருவாய் 29 கோடி அப்படின்னும் வங்கிகளில் இவருக்கு 154 கோடி கடன் இருப்பதாகவும் தெரிவித்திருக்காரு. நீலகிரி தொகுதியில் திமுக சார்பாக களமிறங்கும் முன்னாள் மத்திய அமைச்சரான ஆர் ராசாவின் அசையும் சொத்துக்கள் 2 கோடியே 80 லட்சம், அசையா சொத்துக்கள் 31 லட்சம் அப்படின்னும் 2017 மற்றும் 18 இந்த நிதியாண்டோட வருவாய் 9,95,000 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பாஜக சார்பில் தூத்துக்குடியில் களம் காணும் தமிழிசை சவுந்தரராஜனின் அசையும் சொத்துக்கள் 1 கோடியே 50 லட்சம் அப்படின்னும் அசையா சொத்துக்கள் 50 லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் 2018 மற்றும் 19 இந்த நிதியாண்டுல அவங்களோட வருவாய் 9,33,000 அப்படின்னும் இவங்களோட வங்கி கடன் 1,87,000 அப்படின்னு சொல்லிருக்காங்க. காங்கிரஸ் சார்பாக திருச்சியில் களம் காணும் வேட்பாளர் திருநாவுக்கரசு 4,38,000 அளவில் அசையும் சொத்துக்களும் அசையா சொத்துக்கள் 27 லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் 2018 மற்றும் 19 இந்த நிதியாண்டுல 5,57,000 அளவு வருவாய் அப்படின்னும் இவரோட வங்கி கடன் 40,000 ரூபாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தூத்துக்குடியில் திமுக சார்பாக களம் காணும் கனிமொழியோட அசையும் சொத்துக்கள் 21 கோடி அப்படின்னும் அவங்களோட அசையா சொத்துக்கள் 8 கோடியே 92 லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் 2017 மற்றும் 18 இந்த நிதியாண்டுல 1 கோடியே 40 லட்சம் அளவுல அவங்களோட வருவாய் இருக்கு அப்படின்னும் இவங்களோட வங்கி கடன் 1 கோடியே 92 லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சிவகங்கை தொகுதியில் பாஜக சார்பில் களம் காணும் ஹெச் ராஜாவோட அசையும் சொத்துக்கள் 50 லட்சம் அப்படின்னும் அவரோட அசையா சொத்துக்கள் 77 லட்சமாக இருக்கு. மேலும் 2018 மற்றும் 19 இந்த நிதியாண்டுல 6,61,000 ரூபாய் இவரோட வருவாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சிதம்பரத்தில் களம் காணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவனோட அசையும் சொத்துக்கள் 58 லட்சம், மேலும் அசையா சொத்துக்கள் 44 லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இவரோட வங்கி கடன் 4 லட்சம் ரூபாய் அப்படின்னும் 2018 மற்றும் 19 இந்த நிதியாண்டுல அவரோட வருவாய் 13 லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மத்திய சென்னையில் மக்கள் நீதி மய்யம் சார்பாக களம் காணும் கமிலா நாசர் 18 லட்சம் அசையும் சொத்துக்கள், 4 கோடி அசையா சொத்துக்கள் என 2017 மற்றும் 18 இந்த நிதியாண்டுல அவங்களோட வருவாய் 14 லட்சம் அப்படின்னும் இவங்களோட வங்கி கடன் 50 லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களோட சொத்து விவரங்களை வெளியிட்டிருக்காங்க.